ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இந்த வாசித்ததான இந்த 18வது சங்கீதத்தை நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய சிந்தையை திருப்பிக் கொள்ளலாம். நாம் இந்த 18வது சங்கீதத்தை பார்க்கும்போது இது தாவீது பாடினதான சங்கீதம் அப்படின்னு சொல்லி அதனுடைய தலைப்பிலே போடப்பட்டிருக்கு. தாவீது எந்த சூழ்நிலைகளில இதை எழுதினார் அப்படின்னு பார்த்தா, ஹெட்டிங்ல நம்ம பார்க்கிறோம், தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. சங்கீதக்காரனாகிய அந்த தாவீது, அதாவது ராஜாவாக தாவீது ஆனதற்கு அப்புறம் அவருடைய முதிர் வயதான அந்த கடைசி நாட்களிலே இந்த பாடல் பாடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பண்டிதர்கள் சொல்றாங்க. அந்த கடைசி நாட்களில சவுலினுடைய கைக்கு மாத்திரம் அல்லாமல் அவன் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின ஒவ்வொரு சத்துருக்களின் கையிலிருந்தும், நம்ம அப்சலோம், அப்புறம் சவுல், அதுக்கப்புறம் யோவாப், கோலியாத், கூஸ், இவர்களுடைய எல்லாருடைய கைக்குமே ஒவ்வொரு நாளும் தாவீதை தேவன் விடுவித்து காத்தபடியினாலே அதை எல்லாவற்றையுமே நினைத்து தேவன் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் இருந்தும் அவருக்கு விரோதமாக எழும்பினதான ஒவ்வொரு சத்துருக்களில் நின்றும், அதாவது தாவீதனுடைய கண்களுக்கு தெரிந்த எதிரிகள், கண்களுக்கு தெரியாத எதிரிகள் ஒவ்வொன்றில் இருந்துமே தேவன் தாவீதை எப்படியாக பாதுகாத்து வந்தார் அப்படின்றதை நினைத்து தாவீது என்ன பண்ணுகிறார் அப்படின்னா இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். இதே வசனம் அப்படியே இதுல சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த 50 வசனங்களுமே நம்ம 2 சாமுவேல் 28வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல ரொம்ப தெளிவா அப்படியே இந்த சேம் வசனங்கள் எல்லாமே அப்படி 2 சாமுவேல் 28ல சொல்லப்பட்டிருக்கும். அதுல முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 28 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 சாமுவேல் 1 சாமுவேல் ரெண்டு சாமுவேல் 22:1. இங்க நம்ம சங்கீதத்துல வாசிக்கும் போது இது தலைப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 2 சாமுவேல் 22 முதல் வசனத்துல பார்க்கும்போது கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களினுடைய கைக்கும், ஸ்பெஷலா சவுலுடைய பெயரை மாத்திரம் மென்ஷன் பண்ணி சவுலினுடைய கைக்கும் தேவன் தாவீதை தப்புவித்த பொழுது தாவீது இந்த பாட்டை பாடுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதுக்கு கீழே இருக்க எல்லா வசனங்கள், கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும், அதுல இருந்து நம்ம அந்த 51வது வசனம் முடிக்கிற வரைக்கும் தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் அப்படின்னு நம்ம முடிகிற வரைக்குமே நம்ம சங்கீதம் இப்ப வாசித்ததான இந்த 18வது சங்கீதமும் 2 சாமுவேல் 22வது அந்த அதிகாரம் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட அப்படியே ஒரே மாதிரி சேமா தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் ஒவ்வொரு நாளும் தாவீதை அவனுடைய சத்துருக்களுக்கு விலக்கி, சத்துருக்களினுடைய கைக்கு விலக்கி தேவன் என்ன பண்ணினார் அப்படின்னா பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருந்தார். இந்த சங்கீதத்துல டைரக்டா எந்த ஒரு நபர்களுடைய பெயரையுமே என்ன பண்ணலன்னா அப்படின்னா குறிப்பிடப்படல. சவுல் தாவீதுக்கு விரோதமா எழும்பின மாதிரியோ இந்த 50 வசனங்கள்ல, இல்ல அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினது மாதிரியோ, அந்த யோவாப் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினது மாதிரியோ, வேற எந்த ராஜாக்களும் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினது மாதிரியோ இந்த சங்கீதத்துல அந்த ராஜாக்களுடைய பெயரோ இல்ல ஏதாவது ஒரு நபருடைய பெயரோ மென்ஷன் பண்ணல. ஆனா நம்ம இன்டைரக்டா நம்ம பார்க்கும்போது அந்த 4, 5 வசனங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தாவீதுக்கு விரோதமாக எழும்பினதான சில சூழ்நிலைகளை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. மரண கட்டுகள், துச்சன பிரவாகம், பாதாள கட்டுகள், மரண கண்ணிகள், இதெல்லாம் தாவீதுக்கு விரோதமாக இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதிலிருந்தும் கூட தேவன் என்ன பண்ணினாராம், தாவீதை ஒவ்வொரு நாளும் விலக்கி பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம இப்ப வாசித்த இந்த 24 வசனங்கள்ல
முதல் 3 வசனத்தை பார்க்கும்போது தாவீது வந்து தாவீதினுடைய வாழ்க்கையிலே தேவன் தாவீதுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை நினைத்து அவன் தேவனை வந்து துதிக்கிறான். கர்த்தரினுடைய கண்மலையாக, கோட்டையாக, இரட்சகராக, தேவனாக, நீதியாக எனக்கு வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி தேவனை வந்து அவர் துதிக்கிறார். கீழே 4, 5, 6 வசனங்களை பார்க்கும் பொழுது தாவீதினுடைய சூழ்நிலைகள், அவருக்கு இருந்ததான அந்த துயரம், அவர் சந்தித்ததான பிரச்சனைகள், அவர் இதுவரைக்கும் சந்தித்ததான சூழ்நிலைகளை வந்து அவர் வந்து குறிப்பிடுகிற ஒரு நபராக வந்து இருக்கிறார். 7 முதல் 19 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பதில், தாவீது தேவனை துதித்தது, தேவன்கிட்ட வந்து அவன் ஆராதித்ததற்கெல்லாம், தேவனை நோக்கி அவன் செபித்ததற்கெல்லாம், வேண்டிக் கொண்டதற்கெல்லாம் தேவன் வந்து தாவீதுக்கு பதிலளித்ததான அந்த வசனங்கள் தான் இந்த 7 முதல் 19. கீழே அந்த கடைசியாக இருக்கிற 20 முதல் 24 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவன் தாவீதிற்காக செய்ததும், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்காக சிலவற்றை ஒதுக்கினதும், தேவனுக்காக வைராக்கியம் கொண்டதையும் தான் நாம் வந்து இந்த பகுதியில வந்து வாசிக்கிறோம். முதல் 3 வசனங்கள் வந்து நமக்கு ரொம்ப ஒரு பழக்கமான ஒரு வசனங்கள் தான். நம்ம அநேக நேரங்களை நம்ம செபிக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை நோக்கி நாம் சொல்லி ஆராதிக்கிறதான ஒரு வசனங்கள் தான் அந்த வசனங்கள். அப்படியாக தாவீதும் கூட அவர் தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் அவர் செபிக்கிறவராக, தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவனாக, தேவனை நோக்கி அவன் துதிக்கிறவனாக அவன் வந்து இருந்தான். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளின் மத்தியிலும் கூட கர்த்தர் இதுவரை நம்மை எப்படி நடத்தி வந்தார் என்பதை நாம் நினைவில் வைத்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தை நாம் அதிகமாக சொல்லி நாம் தேவனை வந்து நாம் துதிக்கிறவர்களாக இருக்கணும். தாவீது சொன்னார், அவர் கண்மலை, அவர் கோட்டை அப்படின்னா அவர் வந்து அவருடைய நாமத்தை சொல்லி இதுவரைக்கும் தேவன் என்னை அப்படி ஒரு கண்மலையாக, ஒரு அடைக்கலமாக, ஒரு கோட்டையாக, துருகமாக இருந்து என்னை பாதுகாத்து வந்தார் அப்படின்னு சொல்லிதான் தாவீது வந்து சொல்லி தேவனை துதிக்கிறார். அதே போல நாமும் இதே போல ஒவ்வொரு சூழ்நிலைகளை கடந்து வரும் பொழுதும் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வண்ணம் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து, நம்மளுடைய பிசாசனுடைய கைக்கு, எதிரிகளுடைய கைக்கு விழாமல் பாதுகாக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளுமே நாம் தேவனுடைய நாமத்தை சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், தேவனை நாம் துதிக்கிறவர்களாக இருக்கணும். கீழே பகுதியில வாசிக்கும் போது 4 to 6 தாவீதுடைய சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு மோசமான ஒரு கொடியதான சூழ்நிலைகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணல, இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு அவர் அனுமதிக்கவே இல்லை. ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிறதான சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் தேவனை நோக்கி நாம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நாம் செபிக்கிறவர்களாக, நாம் துதிக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதற்கப்புறம் கடைசியாக 20 முதல் 24 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்னா, தாவீது வந்து அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னா, தேவனுக்காக தேவனுடைய சமூகத்துல 7 காரியங்கள். முதலாவதாக அவன் எப்படி இருந்தானா, நீதி உள்ளவனாக இருந்தான். இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய கைகளிலே தாவீது சுத்தமுள்ளவனாக இருந்தானாம். மூன்றாவது, கர்த்தருடைய வழிகளை அவன் கை கொண்டவனாக இருந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். நான்காவது, தேவனுக்கு அவன் ஒரு நாளும் என்ன பண்ணலையாம், அவன் துரோகம் பண்ணினதே இல்லையாம். ஐந்தாவது காரியங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய நியாயங்கள் எல்லாவற்றையுமே தாவீதனுடைய அவனுக்கு முன்பதாக எப்பொழுதுமே அவன் நிறுத்தி வைக்கிறவனாக, தேவனுடைய நியாயங்களை மறந்து போகாதவனாக அவன் இருந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். ஆறாவது காரியம், அவன் தேவனுடைய பிரமாணங்களை ஒரு நாளும் தள்ளி போடவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் கொடுத்ததான பிரமாணங்களை ஒரு நாளும் தாவீது தள்ளி வைக்காமல் அதை ஒவ்வொரு நாளும் அதை கடைபிடிக்கிறவனாக இருந்தான். ஏழாவதாக கடைசியாக அவன் மௌனமா இருந்து துர்க்குணத்திற்கு விலக்கி காத்து கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப தாவீது எப்படி இருந்தாராம், அவர் ரொம்ப சைலண்டா மௌனமா இருந்து துர்க்குணங்கள் எல்லாவற்றிற்குமே அவன் விலகி தன்னைத்தானே, தன்னுடைய ஆத்துமாவை அவன் காத்து கொண்டவனாக இருந்தான். அதனாலதான் 20வது வசனத்திலும் 24வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. யாராவது ஒருவர் வாசிக்கலாம், 20வது வசனமும் 24வது வசனமும். 24. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு 20வது வசனத்திலும் 24வது வசனத்திலும் கர்த்தர் தாவீதினுடைய நீதிக்கு தக்கதாக தாவீதுக்கு என்ன பண்ணினாராம், பதிலளித்தாராம். அவருடைய கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக அவருக்கு வந்து என்ன பண்ணினார், தாவீதுக்கு பலன் அளித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தாவீது வேண்டிக் கொண்டதான எல்லா காரியங்களுக்குமே தேவன் செவி கொடுத்தார். அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிற்குமே தேவன் வந்து பதிலளித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது எல்லாம் தாவீதுக்கு தேவன் வந்து எதற்காக பதிலளித்தார், எதற்காக பலன் அளித்தார் அப்படின்னு வந்து நம்ம 19வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒருவர் வாசிக்கலாம். 19வது வசனம். அவர் விசாலமான இடத்திலே
ஆமென். ஹalleluya. 19வது வசனத்துல தாவீதை தேவன் வந்து எதனால் தப்புவித்தார், எதற்காக தாவீதுக்கு தேவன் பலனளித்தார், எதற்காக தேவன் வந்து தாவீதுக்கு பதில் கொடுத்தார் அப்படின்னா, அவர் தாவீதின் மேலே பிரியமா இருந்தபடியினாலே தாவீதை தேவன் தப்புவித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாம் தேவனுக்கு பிரியமாக இருப்போமானால், தாவீதை போல அந்த 7 காரியங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செய்கிறவர்களாக நாம் இருப்போமானால், உண்மையாகவே தேவன் என்ன பண்ணுவார், நம்மேல் அவர் பிரியப்படுகிற ஒரு தேவனாக இருப்பார். அவர் நம் மீது பிரியமாக இருந்தார், எந்த சூழ்நிலையும் எப்போதும் என்ன பண்ணாது, நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய ஆத்துமாவை சேதப்படுத்துவதற்கு ஒரு நாளும் கூடாது. அது எல்லாவற்றிலும் இருந்தும் நம்மை தப்புவித்து நம்மை விடுவித்து நம்மை காப்பதற்கு தேவன் போதுமானவராக உண்மையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். தேவன் தாமே இந்த சங்கீதத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.